ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீரென ஒரு சந்தோஷம் உதித்தது. உடனடியாக அமைச்சரை வரவழைத்தார். நான் இந்த நாட்டை எவ்வளவு நன்றாகவும் புத்திசாலித்தனத்துடன் ஆண்டு வருகிறேன். ஆனால் இந்த நாட்டிலும் முட்டாள்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆம் மன்னா. அப்படியானால் அவர்களில் முதல் 5 முட்டாள்கள் யார்? அவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவது உன் பொறுப்பு என்றார். அமைச்சருக்கு ஒன்றுமே புரியவில்லை. புத்திசாலியை கொண்டு வர சொன்னால் ஏதாவது போட்டி வைத்து வெற்றியாளரை கொண்டு வரலாம். முட்டாளை கொண்டு வர சொன்னால் என்ன செய்வது? சொன்னது மன்னராயிற்றே. சரி, ஒத்துக்கொண்டார். 1 மாதம் நாடு முழுவதும் பயணம் செய்து 2 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு வந்தார். அதை பார்த்ததும் மன்னர், அமைச்சரே, உமக்கு கணிதம் மறந்துவிட்டதோ? இல்லை மன்னா, முதலில் நடந்ததை விளக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் அமைச்சர். தொடரும் என்றார் மன்னர். மன்னா, நான் நாடு முழுவதும் சுற்றும்போது இவன் மாட்டு வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன் துணி மூட்டையை தலையில் மேல் வைத்து பயணம் செய்து கொண்டிருந்தான். ஏன் அவ்வாறு செய்கிறாய் என கேட்டதற்கு, என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு வலிக்கக்கூடாதல்லவா, அதற்காகத்தான் என்றான். இவன்தான் நாட்டின் 5வது மிகப்பெரிய முட்டாள் என்றார் அமைச்சர். சரி, அடுத்து? இதோ இவன் தன் வீட்டுக்கு கூரை மேல் வளர்ந்த புல்லை மேய்க்க எருமையை கூரை மேல் இழுத்து கொண்டிருந்தான். இவன்தான் நம் நாட்டின் 4வது மிகப்பெரிய முட்டாள். களிப்படைந்தோம் அமைச்சரே, களிப்படைந்தோம். சரி, எங்கே அடுத்த முட்டாள்? அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முட்டாள்களை தேடி கடந்த 1 மாதமாய் அலைந்து கொண்டிருக்கிறேன். நான் தான் 3வது முட்டாள். மன்னருக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. விழுந்து விழுந்து சிரித்தார். பின்னர் அடுத்தது என்றார். நாட்டின் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடிக்கொண்டிருக்கும் நீங்கள் தான் 2வது என்றார் அமைச்சர். 1 நிமிடம் அரசவையை ஆடிவிட்டது. யாரும் எதுவும் பேசவில்லை. உமது கருத்திலும் நியாயம் உள்ளது. நான் செய்ததும் தவறுதான் என ஒத்துக்கொண்டார் மன்னர். சரி, எங்கே 1வது முட்டாள் என்றார். அமைச்சர் சொன்னார். மன்னா, அலுவலகத்திலும் வீட்டிலும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஃபேஸ்புக்கு குடியேன் வாழ்ந்து இந்த முக்கியமான கதைக்கு வந்து நாட்டின் மிகப்பெரிய முட்டாள் யார் என்று தேடி படித்து கொண்டிருக்கிறாரே, இவர்தான் அந்த முட்டாள். நன்றி.